நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 2 brass rod and 1 steel rod together supports a load as shown in figure. அப்ப 2 brass rod கொடுத்திருக்காங்க, ஒரு steel rod கொடுத்திருக்காங்க. இந்த டயக்ராம்லயே பாருங்க, 2 brass rod, சென்டர்ல இருக்கிறது steel rod. ஓகேவா? if the stresses in the bar and the steels are not to exceed, ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. brass உடைய ஸ்டீல் வந்து brass உடைய ஸ்ட்ரெஸ் வந்து 60 நியூட்டன் per mm ஸ்கொயர் மேல போகக்கூடாது. அந்த ஸ்டீல் உடைய ஸ்ட்ரெஸ் வந்து 120க்கு மேல போகக்கூடாது. ஓகேவா? ஃபைண்ட் தி சேஃப் லோட். இந்த சம் நல்லா கவனிக்கணும். இங்க கேட்டிருக்கிறது சேஃப் லோட். இதுக்கு முன்னாடி பார்த்த 3 ப்ராப்ளம்லயும் ஸ்ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் லோடு கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தாங்க. பட் இந்த ப்ராப்ளம்ல சேஃப் லோட் கேட்டிருக்காங்க. ஸோ சேஃப் லோட் எப்படி கண்டுபிடிக்கணும் அதான் பார்க்க போறோம். டேக் இ ஃபார் ஸ்டீல் வந்து 2 × 10⁵ நியூட்டன் per mm ஸ்கொயர் அண்ட் ஃபார் பிராஸ்க்கும் கொடுத்துட்டாங்க. கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. ஃபார் ஸ்டீலுக்கு வந்து 1500 mm ஸ்கொயர் அண்ட் ஃபார் பிராஸ் ராட் வந்து 1000 mm ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சம்ல நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேஃப் லோட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க. சிக்மா சிக்மா ஃபார் பிராஸ் வந்து கொடுத்துட்டாங்க 60. இந்த 60யோட கூட போகக்கூடாது. அதே மாதிரி சிக்மா ஃபார் ஸ்டீல் கொடுத்துட்டாங்க 120 நியூட்டன் per mm ஸ்கொயர். பட் இந்த சம்ல லென்த் கொடுக்கல. அந்த லென்த் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம லென்த் எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இங்க பாருங்க, இது பிராஸ், இது ரெண்டுமே பிராஸ். ஓகேவா? அப்போ பிராஸ் உடைய லென்த் எவ்வளவு? 100 சென்டிமீட்டர். அதனால 100 சென்டிமீட்டர். இது எல்லாமே எம்எம்ல இருக்கனால நான் இங்க எம்எம்ல மாத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஃபார் ஸ்டீல் பாருங்க. ஸ்டீல் பார்த்தா 100 + 70 இது ஃபுல்லா எடுத்துக்கணும். அப்போ 100 + 70 எவ்வளவு? 170. ஓகேவா? சென்டிமீட்டரை நம்ம எம்எம் கன்வெர்ட் பண்ணிக்கணும். சோ நெக்ஸ்ட் வந்து யங்ஸ் மாடுலஸ் ஃபார் பிராஸ் உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, யங்ஸ் மாடுலஸ் ஃபார் ஸ்டீல் உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏரியா ஃபார் பிராஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா ஃபார் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சேஃப் லோட் கேட்டிருக்காங்க. சோ இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டிக்ரீஸ் இன் லென்த் இன் த ஸ்டீல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்ப அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு சேஃப் லோட் கேட்டா அதுக்கு ப்ரொசீஜர் எப்படி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் நமக்கு தெரியும். அப்போ டிக்ரீஸ் இன் லென்த் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அது அப்ப நம்ம அதை எப்படி நம்ம பண்ணுவோம், டெல் எல்னு போடுவோம். சோ நமக்கு டெல் எல் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இ இன்டூ எல். அப்ப இ இன்டூ எல். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டீல் கண்டுபிடிக்கிறதுனால எஸ் போட்டுக்கிறேன். இங்கேயும் எஸ் போட்டாச்சு. இஎஸ் ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸ்ட்ரெயின் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. எல் எஸ் உடைய வேல்யூ நமக்கு தெரியுமா? லென்த் ஃபார் ஸ்டீல் வந்து 1000. இங்க எக்ஸஸா ஒரு 0 போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்க ஒரு 1700 வரும். ஓகேவா? நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், நீங்க மாத்திக்கோங்க. 1700. நெக்ஸ்ட் என்ன பாருங்க, டிக்ரீஸ் இன் த லென்த் ஆஃப். நெக்ஸ்ட் இங்க கரெக்டா போட்டிருப்பேன். இங்க நான் சேஞ்ச் பண்ண, நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் இங்க நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க 1700 வரும், இங்க 1100 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறோம், ஈக்குவேட் பண்ண போறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இந்த சைடு செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் தான் நான் போடல, இங்க கரெக்டா போட்டிருக்கேன். மாத்திக்கோங்க நீங்க. இஎஸ் டிவைடட் பை இந்த இபி இங்க கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இங்க 100, இங்க ஆல்ரெடி 1000 தான் இருந்துச்சு. இந்த 1700 நான் கீழே கொண்டு போயிட்டேன். சோ இது ரெண்டுமே நம்ம டிவைட் பண்ண நம்மளுடைய ஆன்சர் 0.588 வரும். இது வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல். நமக்கு ஃபார்முலா தெரியும். யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை இ. ஓகேவா? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நமக்கு இதுல என்ன வரும், ஸ்ட்ரெஸ் தான் தேவை. அப்ப என்ன பண்ணும், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இ கேபிட்டல் இ இன்டு ஸ்மால் இ. கேபிட்டல் இங்கிறது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இங்கிறது ஸ்ட்ரெயின். ஓகேவா? ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, ரெண்டுமே வேற வேற. இஎஸ் இன்டூ இஎஸ். ஓகேவா? கேபிட்டல் இ இன்டூ ஸ்மால் இ. இதனுடைய யங்ஸ் மாடுலஸ் ஃபார் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × 10⁵. இது ஸ்மால் இஎஸ் நமக்கு தெரியாது. அதே மாதிரி பிராஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கிறோம், சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் ஃபார் பிராஸ் இன்டூ ஸ்ட்ரெயின் ஃபார் பிராஸ். இந்த யங்ஸ் மாடுலஸ் ஃபார் பிராஸ் வந்து கிவன்ல கொடுத்துருக்காங்க, இபி நமக்கு தெரியாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம போனதை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்ப இங்க கண்டுபிடிக்கணும். சிக்மா எஸ் டிவைடட் பை சிக்மா பி. ஓகேவா? சிக்மா எஸ் என்னது, இந்த வேல்யூ எழுதிக்கோங்க. சிக்மா பின்னா என்ன, இந்த வேல்யூ எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிக்மா எஸ் டிவைடட் பை சிக்மா பி இது நம்ம ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 0.588 அப்படின்னு. ஓகேவா? அந்த வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இந்த சிஎஸ் டிவைடட் பை இபிக்கு பதிலா 0.588 சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.176 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. சிக்மா பி ஸ்ட்ரெஸ் ஃபார் பிராஸ் வந்து 60 இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃபார் வந்து ஸ்டீல் வந்து நமக்கு 120 இருக்கும். இது ரெண்டு விட எக்ஸிட் ஆகக்கூடாது
அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ சிக்மா எஸ் வந்து 120 இருந்துச்சு அப்படின்னா, அப்ப சிக்மா பி உடைய வேல்யூ என்னன்னு இப்ப நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த கண்டிஷன் எடுத்துக்கோங்க. இந்த கண்டிஷன் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிக்மா எஸ் பதிலா இந்த 120 சப்ஸ்டிட் பண்ணுங்க. சிக்மா பிக்கு பதிலா சிக்மா எஸ் பதிலா 120 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 1.176 கீழே கொண்டு போயிருங்க. சிக்மா பி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப சிக்மா பி உடைய வேல்யூ என்ன இருக்குது? 102 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் ஆயிருக்குது. பட் நம்ம கிட்ட என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? 60க்கு மேல எக்ஸிட் ஆகக்கூடாது. பட் இது வந்து 60க்கு மேல எக்ஸிட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நம்ம வந்து இது இது 60க்கு மேல நம்ம இது எக்ஸிட் ஆகுறதுனால இது வந்து நாட் சேஃப். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பாக்குறோம். இப்போ நம்ம சிக்மா எஸ் வச்சு நம்ம சிக்மா பி கால்குலேட் பண்ணுமா? இப்போ சிக்மா பி எடுத்துக்கிறோம். அதை வச்சு சிக்மா எஸ் கால்குலேட் பண்ண போறோம். இப்போ அதே மாதிரி அதே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எங்க இருந்து வந்துச்சு? இங்க ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? இந்த ஃபார்முலா, இந்த ஈக்குவேஷன். சரியா? ஃபார்முலா கிடையாது, ஈக்குவேஷன். அப்போ சிக்மா எஸ் டிவைடட் பை சிக்மா பி 1.176. இது நீங்க என்ன பண்ணுங்க? சிக்மா எஸ் இந்த நமக்கு சிக்மா வேல்யூ பி இதோடைய வேல்யூ நமக்கு தெரியுமே 16. அப்போ 1.176 இந்த சிக்மா பி இந்த சைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 60 தெரியும். நம்ம இதே நம்ம மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 70.56. இது எப்படி இருக்குது? சிக்மா எஸ் உடைய கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 120க்கு மேலதான் எக்ஸிட் ஆகக்கூடாது. பட் நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குது? 70 வந்திருக்கு. அப்போ இது வந்து சேஃப். ஓகேவா? இட் இஸ் சேஃப். So it is safe because it is within the limit. ஏன்னா இது வந்து 120 தான் இருக்குது. அதனால 70.56 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஸ்ட்ரெஸ் வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லோடு கண்டுபிடிக்கணும். சேஃப் லோடு கேட்டிருக்காங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? லோடு சேஃப் லோடு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ஆல்ரெடி நமக்கு வந்து இங்க கிவன் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. பட் ஏன் எதனால இந்த ஸ்ட்ரெஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு அந்த இடத்துல சேஃபா இல்ல. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இந்த ஈக்குவேஷன்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கரெக்டா செக் பண்ணிட்டு கண்டிஷனை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றோம்? இப்போ இது சேஃபா இருக்குது. ஓகேவா? இப்போ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம சேஃப் லோட் கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப நம்ம டோட்டல் லோட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோட் ஆன் ஸ்டீல் பிளஸ் டோட்டல் லோட் ஆன் பிராஸ். நமக்கு தெரியும்ல, சிக்மா எஸ் இன்டூ ஏஎஸ் சிக்மா பி இன்டூ ஏபி. சிக்மா எஸ் இப்போ இதுதான் சேஃப் லோட். இந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்க கூடாது. கண்டிஷன்ல கொடுத்துருக்க இந்த 120 யூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இது 120 வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டா சிக்மா பி ஜாஸ்தியா போயிருது. அப்ப சேஃப் இல்ல. அப்போ 60 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் சிக்மா எஸ் உடைய வேல்யூ 70 வருது. அப்ப இதுதான் சேஃப். அப்ப சிக்மா உடைய வேல்யூவை நீங்க 16 எடுத்துக்கணும். சிக்மா எஸ்ங்கிற வேல்யூ 17 எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப சிக்மா எஸ்ங்கிற வேல்யூ 70யும் சிக்மா பிங்கிறது 16 எடுத்துக்கணும். ஏஎஸ்க்கு வந்து ஆல்ரெடி எப்பயும் அஸ் யூஸ்வலா என்ன கிவன்ல கொடுத்துருக்காங்க அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். இதுதான் என்னது? சேஃப் லோட். டோட்டல் லோட் அஸ் வெல் அஸ் இதுதான் என்னது? சேஃப் லோட். அதோடைய யூனிட் வந்து நியூட்டன்.